ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்திச் சுருக்கம். ஊழல் மலிந்த பிரிவினைவாத திமுகவை வீழ்த்துவோம். என்டிஏவில் அதிமுக. பிரதமர் மோடி சூளுரை. தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற குடும்பத்தில் அதிமுக இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் இதர கூட்டாளிகளுடன் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டை முன்னேற்றத்தின் புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்வோம். மாநிலத்திற்கு அயராது பாடுபடுவோம். மாமனிதர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் ஓர் அரசை உறுதி செய்வோம். தமிழ்நாட்டின் நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் தமிழ் கலாச்சாரத்தின் தனித்துவத்தை பாதுகாப்பதற்கும் ஊழல் மலிந்த பிரிவினைவாத திமுகவை விரைவாக வீழ்த்துவது முக்கியமானது. அதனை நமது கூட்டணி செய்து முடிக்கும். வலுவாக இணைவோம். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஒன்றுபடுவோம் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். 4வது முறையாக மலர்ந்த அதிமுக பாஜக கூட்டணி வரலாறு படைக்குமா? 1980இல் தொடங்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி 1984 லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு வெறும் 2 எம்பிக்களை மட்டுமே பெற்றது. 1989இல் VP சிங் தலைமையிலான ஜனதாதளத்துடன் சில மாநிலங்களில் மறைமுகமாக கூட்டணி வைத்தது. அப்போது 85 இடங்களை கைப்பற்றி தேசிய அரசியலில் முதல் முறையாக பாஜக அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. அந்த தேர்தலில் பாஜக ஆதரவுடன் தான் VP சிங் பிரதமரானார். அதன்பின் 1991, 1996 லோக்சபா தேர்தல்களில் பாஜகவுக்கு ஏறுமுகம் என்றாலும் அக்கட்சியுடன் கூட்டணி அமைக்க சிவசேனா தவிர எந்த கட்சியும் முன்வரவில்லை. 1996இல் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த பின் வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைத்தது. அந்த அரசை ஆதரிக்க எந்த கட்சியும் முன்வராததால் 13 நாட்களில் ஆட்சி கவிழ்ந்தது. தொடர்ந்து 1998 லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக, மதிமுக மற்றும் பாமகவுடன் கூட்டணி வைத்தது. அந்த தேர்தல் மூலம் தமிழகத்தில் பாஜகவுக்கு 3 எம்பிக்கள் கிடைத்தனர். தேசிய அளவில் பாஜகவுடன் கட்சிகள் கூட்டணி அமைக்க இருந்த தயக்கத்தை உடைத்ததே 1998இல் அதிமுகவுடன் அமைந்த கூட்டணிதான். பின் 1999 லோக்சபா, 2001 சட்டசபை தேர்தல்களில் திமுகவுடன் கூட்டணி வைத்தது. 2004 லோக்சபா தேர்தலில் 2வது முறையாக அதிமுக பாஜக கூட்டணி மலர்ந்த நிலையில் படுதோல்வியடைந்தது. இதனால் இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என ஜெயலலிதா அறிவித்தார். ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பின் 2019 லோக்சபா தேர்தலில் 3வது முறையாக அதிமுக பாஜக கூட்டணி உருவானது. 2021 சட்டசபை தேர்தலிலும் அது தொடர்ந்தது. அதன் பிறகு 2023இல் பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக முறித்துக் கொண்டது. 2024 லோக்சபா தேர்தலில் இரு கட்சிகளும் தனித்து போட்டியிட்டு தோல்வியடைந்தன. இந்த நிலையில்தான் 2026 சட்டசபை தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னதாகவே 4வது முறையாக அதிமுக கூட்டணியை பாஜக நேற்று உறுதிப்படுத்தியுள்ளது. சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கூட்டணியை உறுதி செய்தார். டாஸ்மாக் ஊழல், அமைச்சர்களின் சர்ச்சை பேச்சு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை என ஆளும் திமுக அரசுக்கு எதிராக பல விஷயங்களை எதிர்க்கட்சிகள் கையில் வைத்துள்ளன. இதனால் இதுவரை இல்லாத வகையில் வரும் சட்டசபை தேர்தலில் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று வரலாறு படைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வழிபாடு அவமதிப்பால் குமுறும் மக்கள், அடுத்தடுத்து பறிபோகும் பதவிகள், அதிர்ச்சியில் பொன்முடி. வனத்துறை அமைச்சர் பொன்முடி விழுப்புரத்தை சேர்ந்த திமுகவின் சீனியர் அமைச்சர். கட்சியின் துணை பொதுச் செயலராகவும் உயர்கல்வி அமைச்சராகவும் இருந்தவர். ஏற்கனவே அரசு விழாக்களில் பேசியபோது மகளிருக்கான இலவச பஸ் பயண திட்டத்தை ஓசி பஸ் என விமர்சித்து சர்ச்சையில் சிக்கினார். கடந்த ஆண்டு விழுப்புரம் அருகே மேல்பாதி திரௌபதியம்மன் கோயில் இருதரப்பு வழிபாட்டு பிரச்சினையால் மூடப்பட்டது. அதில் ஒரு தரப்பு மக்களை அழைத்து பேசிய அமைச்சர் பொன்முடி அவர்களது வழிபாட்டை அவமதித்து பேசியதாக மக்கள் விமர்சித்தனர். அடுத்த சில நாட்களில் அமலாக்கத்துறை ரெய்டில் சிக்கி உயர்கல்வி அமைச்சர் பதவியை இழந்தார். கோயில் விவகாரத்தில் அரசியல் செய்ததால் பலனை அனுபவிக்கிறார் என மக்கள் விமர்சித்தனர். இப்போது அவரது வீட்டின் அருகில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் நேற்று இடித்து அகற்றப்பட்டது. எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் திமுக ஆட்சி என்பதால் கோயில் இடித்து அகற்றப்படுவதாக நேற்று காலை குமுறினர். கடந்த அதிமுக ஆட்சியில் மக்கள் கேட்டுக்கொண்டதால் நிறுத்தியிருந்தனர். ஆனால் அமைச்சர் பொன்முடியிடம் முறையிட்டும் அவர் கண்டுகொள்ளாததால் இடித்து அகற்றப்படுகிறது. திமுகவினர் ஓட்டு கேட்டு வர முடியாது, அவர்களின் பதவி நீடிக்காது என ஆதங்கப்பட்டனர். அதன் பிறகு திடீரென அமைச்சர் பொன்முடியின் கட்சி துணை பொதுச் செயலர் பதவியை பறித்து அறிவிப்பு வெளியானது. கடவுள் நம்பிக்கை இல்லாத அமைச்சர் பொன்முடி தீக்க வழி வந்தவர்தான்.
இருந்தாலும் மக்களின் நம்பிக்கையை புண்படுத்தும் சர்ச்சை பேச்சையும் தேவையில்லாத விமர்சனங்களையும் தவிர்க்க வேண்டுமென அவரது ஆதரவாளர்களை புலம்புகின்றனர். அமைச்சர் பொன்முடியை கண்டித்து ஏப்ரல் 15 பிஹெச்பி ஆர்ப்பாட்டம். அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை நீக்க கோரி வரும் 15ஆம் தேதி தமிழகம் முழுதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பிஹெச்பி மாநில தலைவர் ஆண்டாள் சொக்கலிங்கம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை, திமுக அமைச்சர் பொன்முடி இந்து மத சின்னங்களை இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமாக பேசியுள்ளார். இதை எந்த நாகரிக சமூகமும் பொறுத்து கொள்ளாது. முதல்வர் ஸ்டாலின் இதை தீவிரமாக கவனத்தில் வைத்து அவர் போதிக்கும் மதச்சார்பின்மையை நிலைநிறுத்த வேண்டும். பொன்முடியை உடனடியாக அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும். இந்த பேச்சுக்கு பின் அவர் ஒரு வினாடி கூட அமைச்சராக தொடரக்கூடாது. அவரை திமுக துணை பொதுச் செயலர் பதவியிலிருந்து நீக்குவது வெறும் கண்துடைப்பாகவே இருக்கும். எனவே தமிழக அமைச்சர் பதவியிலிருந்தும் திமுக உறுப்பினர் பதவியிலிருந்தும் பொன்முடியை நீக்க வேண்டும். தன் பேச்சுக்கு அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். இதை வலியுறுத்தி வரும் 15ஆம் தேதி பிஹெச்பி சார்பில் தமிழகம் முழுதும் போராட்டம் நடத்தப்படும். இப்பிரச்சனையை நாடு முழுதும் எடுத்துச் சென்று திமுகவின் போலி மதச்சார்பின்மையை அம்பலப்படுத்துவோம். இந்துக்களை திமுக அரசு தொடர்ந்து அவமானப்படுத்துவதை வெளிப்படுத்துவோம் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மாவட்ட செயலர்களுக்கு பயிற்சி விஜய் கட்சியில் துவக்கம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 120 மாவட்ட செயலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நடிகர் விஜய் நடித்த படங்களை ரசித்து பழகிய மாவட்ட செயலர்கள் கட்சி நிகழ்ச்சிகளில் முன்வரிசையில் அமர்ந்து விசிலடிப்பது, கட்சி துண்டை தலைக்கு மேல் சுற்றி ஆட்டம் போடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களை பார்த்து பின்வரிசையில் அமர்ந்திருக்கும் கட்சி நிர்வாகிகளும் ஆட்டம் போடுகின்றனர். மற்ற கட்சியினர் இதை கிண்டலடித்து வருகின்றனர். இதை விஜய் கவனத்திற்கு அக்கட்சியில் புதிதாக சேர்ந்துள்ள ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் ஆகியோர் கொண்டு சென்றனர். இதையடுத்து மாவட்ட செயலர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து பயிற்சியளிக்க விஜய் ஏற்பாடு செய்தார். அதன்படி சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலர் ஆனந்த் தலைமையில் நேற்று மாவட்ட செயலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. 2 வாரங்களுக்கு ஒருமுறை பயிற்சி அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பத்ம விருதுக்கான பரிந்துரை ஜூலை 31 வரை சமர்ப்பிக்கலாம். அடுத்த ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை ஜூலை 31க்குள் சமர்ப்பிக்கும்படி மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 1954ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை முன்னிட்டு பத்ம விருதுகள் அறிவிக்கப்படுகின்றன. கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, சமூக சேவை, மருத்துவம், அறிவியல், வர்த்தகம், தொழில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் 2026 குடியரசு தினத்தை முன்னிட்டு பத்ம விருதுகளுக்கு தகுதியான நபர்களை ஜூலை 31க்குள் பரிந்துரைக்கும்படி மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. https://awards.gov.in என்ற இணையதளத்தில் தகுதியான நபர்களை பரிந்துரைக்கலாம். அவர் செய்த சாதனைகள், சேவைகள் குறித்த தகவல்கள், ஆவணங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம். நாட்டு மக்கள் அனைவரும் இந்த பரிந்துரைகளை சமர்ப்பிக்கலாம். ஒருவர் தன் பெயரை சுயமாகவே முன்மொழியலாம். டாக்டர்கள், விஞ்ஞானிகள் தவிர பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பத்ம விருதுகளுக்கு தகுதியற்றவர்கள் ஆவர். வடமாநிலங்களில் கனமழை. பீகார், யூபியில் 102 பேர் மரணம். பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட வடமாநிலங்களில் கொட்டி தீர்த்த கனமழைக்கு இதுவரை 102 பேர் பலியாகியுள்ளனர். வடமாநிலங்களில் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இப்போது கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் கனமழை பெய்து வருகிறது. மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பீகாரில் கனமழை பெய்தது. மின்னல், ஆலங்கட்டி மழை பாதிப்புக்கு இதுவரை 80 பேர் பலியாகியுள்ளனர். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பீகாரைப் போலவே உத்தரப்பிரதேசத்திலும் கனமழை பாதிப்பால் 22 பேர் இறந்துள்ளனர். மழைக்கு பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்க முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தன்பாத், கோடர்மா உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை கொட்டியது. விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். ஏப்ரல் 15ஆம் தேதி பீகாரின் வடக்கு பகுதிகளுக்கு ஆரஞ்ச் மற்றும் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது.